கேஜிஎன் தமிழ் டிவி சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் ரசிக பெருமக்கள் யாவருக்கும் எனது நன்றி வணக்கம். தயவு செய்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நமது தமிழக அரசியல் நிலவரம் குறித்து சிறிது ஆராய்வோம். அதாவது, இன்று பெரும்பான்மை பெற்றிருக்கும் தாவேகா கட்சி ஆட்சி கட்டிலில் அமர முடியவில்லை. அவருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்துவிட்டார். காரணம், அவர் 118 என்ற மேஜிக் நம்பரை காட்டவில்லை என்று சொல்லி. எது எப்படியாக இருந்தாலும் ஆளுநர் செய்தது தப்பு. விஜயை ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும். அவர் அழைக்காதது நமது சேனல் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய தமிழக சூழ்நிலை இந்த தேர்தல் அப்புறம், அதாவது வாக்கு எண்ணிக்கைக்கு அப்புறம் மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது. அன்றாடம் அவ்வப்போது ஒரு நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இது நமது தமிழகத்துக்கு எவ்வளோ பெரிய கேடு உண்டாக்கும் என்று தெரியாது. கடந்த 75 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் திராவிட கட்சிகள் நம்மை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். அந்த காலத்தில் 1950களில் கிழிஞ்ச சட்டை போடாத எவனும் கிடையாது. பணக்காரனும் சரி, ஏழையும் சரி, ஆஃபீஸ் அலுவலகங்களில் வேலை செய்பவர்களும் சரி, எல்லோரும் அவர்களுக்கு உடை கூட கிடையாது. உணவு அது மாதிரி 40% அதிகமானவருக்கு உணவு கிடையாது. குழந்தைகள் இளம் வயதிலேயே, அதாவது பிறந்த 6 மாதத்துக்குள் குழந்தைகள் இறப்பு என்பது ஏராளமாக இருந்தது. அதே போல் பெரியவர்களுடைய வாழ்நாள் 40-50 தாண்டுவது கிடையாது. இன்று அப்படி அல்ல. இன்று நாடு முழுவதும் எல்லாம் மாறி இருக்கிறது. இன்று சட்டை போடாத மனிதர் கிடையாது, காலில் செருப்படியாத மனிதர் கிடையாது, குழந்தை கூட கிடையாது. இன்று வீட்டுக்கு வீடு 2 பைக்கு 3 பைக் என்று இருக்கிறது. உணவு தட்டுப்பாடு கிடையாது. கல்வி அதிகமாக இருக்கிறது. பெண்களும் கல்வி அதிகமாக தேறி உள்ளனர். அலுவலகங்களில் பெண்கள் சரிபாதியாக வேலை பார்க்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்தது. காரணம், சனாதன கூட்டம் ஆளாமல் இந்த திராவிட கூட்டம் ஆண்டது தான். மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் நமக்கு கிடைத்தது மாபெரும் அன்பளிப்பு, கடவுளின் அன்பளிப்பு. இப்பொழுது விஜய் என்பவர் நம்மவர் தான். அவர் வந்திருக்கிறார். அவர் சினிமா நடிகராக இருந்தாலும் பெரும்பான்மை எப்படியோ பெற்றுவிட்டார். அவர் பெரும்பான்மை பெறுவதற்கான காரணம், அதாவது தேர்தல் ஆணையமும் இப்பொழுது ஆளுகின்ற சனாதனமும் சேர்த்து கூட்டணி வைத்து கொண்டு தமிழக வாக்கு வங்கியை ஒரு 30% அளவுக்கு சிதைத்து விட்டார்கள். அதனால் திமுக, அதிமுக மற்றும் எல்லா கட்சிகளுமே இழப்புகளை சந்தித்திருக்கின்றன. முக்கியமாக திமுகவுக்கு 15% வாக்கு குறைந்து போயிருக்கும். அதேபோல் தான் அதிமுகவுக்கும் வாக்கு குறைந்து போயிருக்கிறது. இதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஒரு பெரிய சதி, தமிழகத்துக்கு எதிரான ஒரு பெரிய சதி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த சதியிலிருந்து நம்மை காக்கப் போவது யார்? விஜயா அல்லது திமுகவா, அதிமுகவா என்று பார்த்தால் எல்லோருமே கையாலாகாத நிலையில் உள்ளார்கள். அவர்களுடைய இந்த நிலைக்கு காரணம், நாம் வாக்களித்தது தவறான வாக்களிப்பு என்று சொல்லலாம். ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு வாக்கு சிதைவு நடந்திருக்கிறது. வாக்கை எஸ்ஐஆர் என்ற ஒரு ஏற்பாடு செய்து சிதைத்திருக்கிறார்கள். வாக்கு வங்கியை இழந்த திமுகவும் அதிமுகவும் இப்பொழுது 2வது 3வது இடத்தில் இருக்கின்றது. இப்பொழுது யாருடைய கை ஓங்கி இருக்கிறது என்றால், டெல்லியில் இருக்கும் அந்த அதிகார மையம்தான் கையை ஓங்கிய அளவில் உள்ளது. இதனால் மக்கள் எல்லோரும் ஒன்றை வேண்டும். திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும். இல்லை என்றால் திமுக அதிமுக இரண்டும் சேர்ந்து விஜயை பக்குவப்படுத்தி நல்ல அரசியல்வாதியாக மாறும் அளவிற்கு 5 ஆண்டு காலம் அவரை சப்போர்ட் செய்ய வேண்டும். அதை அவர் உணர்ந்து அவரும் ஒரு வீரனாக மாற வேண்டும். பாஜகவை கண்டு பயப்படும் கோழையாக இருக்கக்கூடாது. பாஜகவை கண்டு பயப்படும் கோழை என்றால் தமிழகத்துக்கு எல்லா கெடுதல்களும் மடமட என்று வந்துவிடும்.
கல்வியை அதாவது மும்மொழி கொள்கை வந்துவிடும். மும்மொழி கொள்கை இல்லாதனால்தான் நாம் சிறப்பாக இருக்கிறோம். நமது கல்விக்கூடங்கள் சிறப்பாக இருக்கிறது. இன்று தனியார் கல்விக்கூடம் போல் தமிழக அரசு கல்விக்கூடங்கள் இருக்கின்றன. நாம் நமது நமது அரசாங்க மருத்துவமனைகள், மருத்துவ கல்வி எல்லாமே சிறப்பாக இருக்குது. நமது பொருளாதாரம் இப்பொழுது இரட்டை இலக்கான 11.10 என்ற அளவில் 2 வருஷம் தொடர்ந்து இரட்டை இலக்கத்தில் இருக்கிறது. இதெல்லாம் சாதித்திருக்கிறது திராவிடம் என்று தான் சொல்வேன். திமுக என்று சொல்லவில்லை, திராவிடம். திராவிடம் என்றால் அது அதிமுகவையும் சேர்த்து தான், திராவிட கழகத்தையும் சேர்த்து தான், மொத்தமாக சொன்னால் தமிழ் மக்கள் அனைவரையும் சேர்த்து தான். இதையெல்லாம் புரிந்து கொண்டு தமிழ் மக்களும் சரி, எதிர்க்க வரிசையில் உள்ள திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட்டு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து நமது ஒரு நண்பனான விஜயை அரசியல் அறிவு பெருமளவிற்கும் தைரியம் உள்ளவராக மாற்றும் அளவிற்கும் அவருக்கு சப்போர்ட் செய்து அவரை 5 வருஷம் ஆள வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது இந்த காணொளியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். தயவு செய்து எனது காணொளிக்கு சிறந்த ஆதரவை தந்து என்னை ஊக்கப்படுத்துமாறு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.